पढ़ेंगे मत्तेयु எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் मत्ती की किताब जो 15वां अध्याय மத்தேயு 15 मत्ती 15 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை 21 से 28 तक इंग्लिश हिंदी तमिल மூணையும் படிச்சிருக்கோம். मत्तेयु 15:21 15:21 यीशु वहां से निकलकर हाँ। सूर और सैदा के प्रदेश की ओर चल गया और उस प्रदेश से एक कनानी स्त्री निकली और चिल्लाकर कहने लगी, हे प्रभु, दाऊद की संतान, मुझ पर दया कर, मेरी बेटी को दुष्ट आत्मा बहुत सा सता रहा है। और उसने उसे कुछ उत्तर न दिया। तब उसके चेलों ने आकर उससे विनती की, इसे विदा कर, क्योंकि वह हमारे पीछे चिल्लाती हुई आ रही है। उसने उत्तर दिया, इस्राएल के घराने की कोई और भेड़ों को छोड़ के किसी के पास नहीं भेजा गया। पर वो आई और यीशु को प्रणाम करके कहने लगी, हे प्रभु, मेरी सहायता कर। उसने उत्तर दिया, लड़कों को रोटी लेकर कुत्तों के आगे डालना अच्छा नहीं। उसने कहा, सत्य है प्रभु, पर कुत्ते भी वो चूरचार खाते हैं जो उनके स्वामियों की मेज से गिरते हैं। इस पर यीशु ने उसको उत्तर दिया, हे स्त्री, तेरा विश्वास बड़ा है, जैसा तू चाहती है तेरे लिए वैसे ही हो। और उसकी बेटी उसी घड़ी से चंगी हो गई। பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டான். அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Then Jesus went thence and departed into the coast of Tyre and Sidon. And behold, a woman of Canaan came out of the same coast and cried unto him, saying, have mercy on me, O Lord, thou son of David. My daughter is grievously vexed with a devil. But he answered her not a word. And his disciples came and besought him, saying, send her away, for she cried after us. But he answered and said, I am not sent, but unto the lost sheep of the house of Israel. Then came she and worshipped him, saying, Lord, help me. But he answered and said, it is not meet to take the children's bread and to cast it to dogs. And she said, truth, Lord, yet the dogs eat of the crumbs which fall from their master's table. Then Jesus answered and said unto her, O woman, great is thy faith, but it unto thee even as thou wilt. And her daughter was made whole from that very hour. வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவியானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவியானவரே, பாதத்தில் விழுந்து பணிந்திடுவோமே, பாதத்தில் விழுந்து பணிந்திடுவோமே, பரிசுத்தமாவோமே, நாங்கள் பரிசுத்தமாவோமே, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா. சரி, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, தமிழ்ல படிங்க. 15:21 படிப்போம்.
இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு ஏதாவது இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். जो पढ़ा गया इस वचन से परमेश्वर अपने लोग के लिए जो रखे हैं उसको अपन बताना चाहिए. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஆ. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். ஆ. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவருக்கு வந்து, ஆ. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவள் யாரு? कौन है? அவள் யாரு? कौन है? கானானிய ஸ்திரீ. खानान की स्त्री है. கானான் எங்க இருக்கு? खानान किधर है? கானான் எங்க இருக்கு? खानान किधर है? கானான் தான் இயேசு இருக்கிறார். खानान में यीशु खड़े அந்த हैं. நாட்டினுடைய பூர்வ குடிமகள். वो उस देश के जो पूर्व पुत्री है, அப்படிதானே? है कि नहीं? சரிதானே? बराबर. அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் वो उस देश के जो पूर्व लोग हैं, கானானியர், खानान के लोग, ஏத்தியர், एथियर, எபூசியர், यबूसियर, எவீரியர் எவீரியர் அப்படின்னு சொல்லி ஒரு 7 ஜாதிகளை துரத்தி விட்டு தான் वैसा एक 7 जातों को भगाकर அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தார். उस देश को मैं आपको दूंगा करके वाचा किए थे. வேண்டாம், நீங்க அந்த வசனத்தை எடுங்க. वचन को लीजिए. உபாகமம் व्यवस्था विवरण, உபாகமம் व्यवस्था विवरण 7:1 ல இருந்து 2 படிங்க. 7 1 से 1 और 2 को पढ़िए. நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் ஆ. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, ஆ. உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய யாரை பார்க்கலாம் ஜனபரத ஜாதி? इससे ज्यादा 6 லட்சம் இஸ்ரவேலரை விடையும் जो 6 लाख इजराइल से மொத்தம் 20 லட்சம் பேர் போனாங்க. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். पुरुष लोग जो 6 लाख लोग, இந்த 20 லட்சம் பேரையும் விட அவங்க ஜனபரத கூட்டம். ये 20 लाख से वहां के लोग का बड़ा है. ஆ, ஏத்தியர், ஆ. கிர்காசியர், ஆ. எமோரியர், ஆ. கானானியர், ஆ. பெரிசியர், ஆ. ஏவியர், ஆ. எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. 7 எப்படி ஜாதியா? ऐसा जात है, பலத்த ஜாதிங்க. बलवान जात है, அவங்க ரொம்ப பலத்தவர்கள். बहुत बलवान है. அதனாலதான் இவங்க வேவு பார்த்துட்டு வரும்போது என்ன சொன்னாங்க? इसलिए लोग जासूसी करके आने के समय क्या कहे, அவர்களுடைய பார்வையில நாங்க எப்படி இருக்கோம்? उनके नजर में हम लोग कैसा है, சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். छोटा चिटली की मात्रे है. ஏன்னா அங்க வந்து பெரிய ராட்சசர்கள் இருந்தாங்க. वहां पर बड़े जो राक्षस लोग थे, அதனால இவங்க பார்த்து வேவு பார்த்துட்டு வந்த உடனே जासूसी देखकर आते ही அவர்களுக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது, उनके आगे तो अपन कुछ भी नहीं है, நம்ம அடிச்சு தோஷம் பண்ணிடுவான். अपने लोग को मार कर भगा देगा. 12 பேர்ல 10 பேர் அப்படிதான் சொன்னான். 12 जन से कि उसमें 10 जन ऐसा ही का, ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. क्योंकि कलाम ऐसा ही कहता है. உன்னை பார்க்கலாம் அவர்கள் எப்படி உள்ளவர்கள்? उससे ज्यादा लोग பலத்த कैसा, ஜாதி. बलवान जात இந்த है. பலத்த ஜாதியில உள்ள ஒருத்தி தான் யாரு? बलवान जात में से एक कौन है? கானானிய பெண். एक खानान की स्त्री. அந்த என்ன சொல்லியிருந்தாரு அங்க ஆண்டவரு? वहां पर क्या बोले थे परमेश्वर? போகக்கூடிய இடத்துல அந்த 2வது வசனத்தை வாசி. दूसरा वचन को पढ़िए. அதுல உன் 7 தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஆ அவர்களை முறியடித்து ஆ. அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். ஆ அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் ஆ. அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். எப்படி? அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் उनके साथ जो करार करना, அவர்களுக்கு இறங்கவும். उन लोगों को जो दया करने का, இது யார்கிட்ட சொன்ன வார்த்தை? किससे कहे थे? மோசே கிட்ட சொன்ன வார்த்தை. मूसा से बोला हुआ शब्द है. ஆனா மோசே கானானுக்குள்ள போனாரா? मूसा कानान में गया था? இல்ல, नहीं है. மோசே கானானுக்குள்ள போகல. मूसा कानान के अंदर नहीं गया है. பாதியில அவர் நிப்பாட்டின உடனே आधे में जो रोकते ही இப்ப கானானுடைய வாசலுக்குள்ள அவர் பிரவேசிக்க முடியாம போனனால कानान के जो दरवाजे में प्रवेश नहीं कर पाने की वजह அடுத்த से கட்டத்துல யார் கொண்டு போனாங்க? दूसरा स्थान पे कौन लेके गया उसको? யோசுவா கொண்டு போனோம். योशुआ लेके जाना है. யோசுவா அதை கிளியரா செய்தாரா? योशुआ उसको सही से किए क्या? அதுல யோசுவா 9:3 படிங்க. योशुआ का किताब 9:3. எரிகோவுக்கும் ஆயுக்கும் யோசுவா செய்ததை கிபியோன் குடிகள் கேள்விப்பட்ட போது ஆ. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி ஆ. தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து ஆ. பழைய ரெட்டுப்பைகளையும் ஆ. வீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் ஆ. தங்கள் கழுதைகள் மேல் வைத்து ஆ. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு ஆ. பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். ஆ. வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் போத்ததுமாய் இருந்தது. ஆ. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஆ. யோசுவாவிடத்தில் போய் ஆ. அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, ம். நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள். எப்படி சொல்றாங்க? நாங்கள் और தூர தேசத்துல இருந்து வரோம். दूर देश से आए हैं. எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். நீங்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் ஆ. அந்த ஏவியரை நோக்கி, யாரு ஏவியர்?
நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாகும் ஆ, நாங்கள் எப்படி உங்களுடைய உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். ஒரு சந்தேகத்துல சொல்றான், एक संदेह से कहता है ஒருவேளை நீங்கள் எங்கள் மத்தியில குடியிருக்கிறவர்களா, आप लोग हमारे बीच में रहते हैं क्या? நாங்கள் உங்களோட உடன்படிக்கை பண்ண மாட்டோம் அப்படிங்க. हम लोग आपसे वो करार नहीं करेंगे बोलता है। ஆ, அவர்கள் யோசுவாவை நோக்கி ஆ, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆ, அதற்கு யோசுவா ஆ, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். ஆ, அதற்கு அவர்கள் ஆ, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு ஆ, உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். ஆ, அவருடைய கீர்த்தியையும் ஆ, அவர் எகிப்திலே செய்த யாவையும் ஆ, அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் ஆ. அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்தில் இருக்கிற ம். எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆ, ஆகையால் எங்கள் மூப்பரும் ஆ, எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் ஆ. எங்களை நோக்கி ஆ, உங்கள் கைகளின் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு எதிர்கொண்டு போய் ஆ, அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் ஆ. எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே ஆ, எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். ஆ. இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. சரி இருக்கட்டும். இவன் அதுல வந்து என்ன பண்ணா, அவங்களால உடன்படிக்கை उन लोग से क्या பண்ணனா, करार किया? உடன்படிக்கை இவன் பண்ணனதுனாலதான் करार करने की वजह से ஏத்தியர்கள் அங்க இருந்தார்கள், एथियोपिया लोग वहाँ थे, கானானியர்கள் அங்க இருந்தார்கள், कानान के लोग वहाँ थे, எபூசியர்கள் அங்க இருந்தார்கள். எபூசியர்கள் அவங்கள வந்து இவங்க முழு அளவா விரட்ட முடியாமல் போய்விட்டது. उनको पूरा तरह से भगा नहीं पाए। அந்த இடத்துல உள்ள பெண் தான் இந்த கானானிய ஸ்திரீ. उसी जगह की स्त्री है कानान की स्त्री। இந்த கானானிய ஸ்திரீ இப்ப என்ன சொல்லுதா, कानान की स्त्री क्या कह रही है? 15:21 வாங்க. 15:21 में आइए माथियो। பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஆ. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். ஆ. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆ. ஆண்டவரே ஆ. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்லுதா, ये क्या बोलती है? ஆண்டவரே हे परमेश्वर, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்க. दावीद के पुत्र मुझे उतरो बोलता है। வேத சொல்லுது இவள் கானானிய ஸ்திரீ. ये कलाम कहता है कि ये कानान की स्त्री है। இதை எப்படி கூப்பிட்டுப்பா, ये कैसे पुकारी அவர் हुई? என்ன பாஷையில பேசினாரோ அதே பாஷையில தான் கூப்பிட்டுப்பா. वो जो भाषा बात की करते थे वही भाषा में बुलाई। ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவள் யாருன்னு சொல்லி. यीशु मसीह जानते कि ये कौन है। சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம பூர்வத்துக்கு போவோம். और भी पूर्व में जाएंगे, நம்ம நோவா வரைக்கும் போயிட்டு வந்தா தான் இந்த கானான் யாரு, கானானிய ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். नोआ तक जाएंगे तो कानान क्या है कि कानान की स्त्री कौन है। ஆதியாகமம் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. उत्पत्ति 9 अध्याय में आई है। நம்ம நோவா தாத்தா வரைக்கும் போயிட்டு வந்தோம். नोआ तक जाके आना। 22வது வசனத்தை படிங்க. 22 वचन को पढ़िए। அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு இது யாருக்கு தகப்பன் வேதம் சொல்லுது? इसके पिता करके कलाम कहता है, கானானுக்கு தகப்பனாகிய காம். जो कानान की पिता जो खाम, ஆ, தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு ஆ. வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். சரி, இப்ப பாருங்க, देखिए இது ஒரு பெரிய மறைபொருள். एक छुपा हुआ चीज है। கானானுக்கு தகப்பன் அப்படின்னு அவனை குறிக்குது. कानान के पिता करके उसको कह रहे हैं। காம் हाँ, நோவாவை நிர்வாணமாய் பார்த்தான். नोआ को नंगा देखा மிஸ்ஸஸ் நோவா வந்து கானான் என்ற ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாள். तो वो लोग दोनों जो खानान के बच्चे को जन्म दिया है। இது வேதத்தில் உள்ள ரகசியம். एक गुप्त कलाम के गुप्त நல்லா படிங்க. बराबर पढ़ी। காம் खाम கானானுக்கு யாரு? कानान के लिए कौन தகப்பன். पिता है। இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் जानकारी இந்த ஆதியாகமத்துல அதே அதிகாரத்துல 25 27 படிங்க. 25ல இருந்து 27 படிங்க. அதே தான் 9 25 27 ஆதியாகமம் 25-27। கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் கானான் சபிக்கப்பட்டவன்? நாம் காம் சபிக்கப்பட்டவன் சொல்லல. ஏன்னா காம் யாருடைய பிள்ளை? खाम किसका बच्चा है? நோவாவுடைய பிள்ளை. नोआ का बच्चा है। ஆனா நோவாவுடைய மனைவி பெற்ற பிள்ளைய சபிக்கப்பட்டவன் சொல்றான். காம் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன். தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். அடிமைகளுக்கும் அடிமையா இருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆ. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். இவனுக்கும் கானான் அடிமையா தான் இருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். ஆ. கானான் அவனுக்கு அடிமையாய் கானான் இருப்பான். இவனுக்கும் அடிமையா இருப்பான். எப்படி? कैसा? யார் சொல்றா? कौन बोल रहा है? நோவா சொல்லலாம். नोआ बोलता है। அவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அடிமையா தான் இருப்பான். யாரு?
सभी बच्चों के लिए गुलाम रहेगा कौन? இந்த கானான். यही खानान. இந்த கானான் யாரு? खानान कौन है? காமுடைய हाम का மகன், बेटा है. நோவா மனைவி பெற்றுக் கொடுத்த மகன். नोआ की पत्नी जो जन्म दी. உங்களுக்கு புரியுதா? आपको समझ में இது आया? பாருங்க, देखिए பழைய ஏற்பாட்டுல நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போனோம்னா ये बगीचे में गए तो அங்க ஒருத்தர் இருந்தான். அங்க யார் பிறந்தா? वहाँ कौन जन्म हुआ? காயின் ஒருத்தன் பிறந்தான். आइन एक जन्म हुआ. அந்த பேழைக்குள்ள வரும்போது जांच के अंदर जब आए तो 8 பேர் தான் வந்தாங்க. 8 जन आए. நோவாவுடைய மனைவி, नोआ की पत्नी, அவருடைய 3 குமாரரும் 3 மருமகளும், उसकी 3 पुत्र और 3 जो बहू. 8 பேர் தான் பேழைக்குள்ள வந்தாங்க. 8 जन जांच में आए. கானான் எப்படி வந்தான்? खानान कैसा आया? வேதம் சொல்லுது அவன் சபிக்கப்பட்டவன். कलाम कहता है कि वो யாருக்கும் அடிமையா இருப்பான், सभी को जो गुलाम சேவனுக்கு रहेगा, அடிமையா இருப்பான், सेवक भी गुलाम रहेगा, எல்லாத்துக்கும் அடிமையா இருப்பான். सबका गुलाम रहेगा. அடிமைகளின் அடிமை. गुलामों का गुलाम. அதாவது देखिए तो ஜல பிரயாணத்துக்கு முன்னால தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்துக்கு 2 வச்சிருந்தார் ஆண்டவர். जब प्रयोग पहला की जो मनुष्य का पुत्रिया परमेश्वर का पुत्री करके रखे அந்த மனுஷகுமாரத்திகளை मनुष्य का जो पुत्रियों को தேவகுமாரர்கள் திருமணம் செய்ததனால மனைவிகளை ஆக்கி கொண்டதனால परमेश्वर के पुत्र जो पत्नी बना लिया, इसकी वजह से தேவன் இந்த உலகத்தை ஜலத்தினால அழித்தாரு. परमेश्वर इस दुनिया को जल से नाश किए. அந்த மிக்ஸ்னால அவர் அழித்தாரு. मिक्सिंग होने की वजह से उन्होंने नाश किया. அதே காம், वही कहा, அதே காயின் वही काइन கானானாக பேழைக்கு அப்புறம் வந்துட்டான். ஜல பிரயாணத்துக்கு மாறி வந்துட்டான். खानान के रूप में जो बाद में बदल के आया. நல்லா புரிஞ்சுதான்? बराबर समझ आया? அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வரும்போது एदेन बगीचे से आने के समय அவன் வேற மாதிரி இருந்தான். वो कैसा अलग अलग था. அப்ப அங்க அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. उसके एक नाम था. சர்ப்பம் அவனுக்கு தகப்பனா இருந்துச்சு. सर्प उसका पिता था. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது नया करार में आने के समय இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने कहे நாய் அப்படின்னு. कुत्ता करके நாய்க்கு கொடுக்க மாட்டேன், कुत्ते को नहीं दूंगा. பிள்ளைகளின் அப்பத்தை बच्चों के रोटी को நாய்க்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. कुत्ते को नहीं दूंगा करके बोले. அப்படிதான வசந்த படிங்க 15:21 மத்தேயு 15:21. मत्ती 15:21. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆ. அவர் அவளை நோக்கி ஆ. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஆ. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். யார் சொல்ற அந்த வார்த்தையை? कौन बोलता है? சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாங்க. सर्वशक्तिमान परमेश्वर बोलते हैं. அதுல இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 10:6 வாசிங்க. उत्पत्ति இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. 10:6 को पढ़िए. காமுடைய குமாரர் ஆ. கூஷ், ஆ. மிஸ்ராயிம், ஆ. பூத், கானான் என்பவர்கள். ஆ. எப்படி? யாருடைய குமாரர்? किसका पुत्र है? காமுடைய குமாரர். ஆ. கானான் என்பவர்கள். என்ன படிங்க? கூஷுடைய குமாரர் சரி இருக்கா? சேபா, அதுல இன்னொரு 10 வசனம் படிங்க எனக்கு. 15-20 வாசிங்க. அதுல 15 और 20 उसके 10வது அதிகாரத்துல 10वां अध्याय में கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் ஆ. எபூசியரையும் எமோரியரையும் ஆ. கிர்காசியரையும் ஆ. ஈவியரையும் ஆ. அக்கீவியரையும் ஆ. சினியரையும் ஆ. அர்வாதியரையும் ஆ. செமாரியரையும் ஆ. காமாத்தியரையும் பெற்றான். ஆ. பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியருடைய வம்சத்தார் எங்கெல்லாம் பரவனாங்களாம்? कानान की वंश काम फैल गया. எல்லா பக்கமும் பரவனாங்களாம். सभी जगह फैले. 9வது அதிகாரத்துல 18வது வசனத்தை படிங்க. 9वां अध्याय में जो 18 वचन को पढ़िए. வேலிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் ஆ. சேம், காம், யாபேத் என்பவர்களே. ஆ. காம் கானானுக்கு தகப்பன். யாரு தகப்பன்? कौन அந்த पिता? அந்த பாயிண்ட கோடிட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சேவனுடைய பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க காட்டல. அப்படிதானே? सेम के बच्चे लोग कहते हैं அது दिखाए. யாபேத்துடைய பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க அவன காட்டல. याबेत के बच्चों को ஆனா காம் काम கானானுக்கு தகப்பன் कानान के पिता அப்படின்னு அங்க கோடிட்டு காட்டப்பட்டிருக்கோம். वहाँ बताया गया है. இந்த நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ऐसे देखेंगे तो சரி இப்ப நீங்க 15வது அதிகாரத்துக்கு வாங்க. मत्ती 15 अध्याय में आइए. 26வது வசனத்தை படிங்க. 26वां वचन. அவர் அவளை நோக்கி ஆ. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சரி இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து बच्चों का रोटी को அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க सर्वशक्तिमान அற்புத परमेश्वर அடையாளங்களை செய்துட்டு இருக்கிறாரு. वो जो चिन्हों को खोज रहे हैं, வரவங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. सुसमाचार को प्रचार कर रहे हैं. ஆனா அவர் என்ன சொல்றாரு? कि वो क्या बोल ஒரு रहे हैं? பெண்ணை பார்த்து நாய் அப்படிங்கிறாரு. वो स्त्री को देख के कुत्ता कह रहे हैं. நாய் வந்து கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. कुत्ते को नहीं दूंगा करके बोल ஆனா रहे அந்த हैं. பெண் எப்படியே ஒண்ணுமே சொல்லல. स्त्री कुछ नहीं அந்த कही. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன்.
தேவன். यीशु मसीह सर्वशक्तिमान परमेश्वर. அவர் நம்ம ஒரு சில காரியங்களை அவரை பார்ப்போம். कुछ चीजों में देखेंगे. யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிங்க. यूहन्ना पहला 9:10. உலகத்திலே வந்து ஆ. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்துல வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். அந்த ஒளி தான் அந்த உலகத்துல இருந்துச்சு. யாரு இயேசுதான் அந்த ஒளி. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் இந்த ஒளி மூலமா தான் உண்டாயிருந்துச்சு. உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, देखिए உலகத்துல வந்த ஒளி அவரு. दुनिया में आया हुआ उजाला हुआ. அவரை அண்டிப்படுகிற எவனுக்கும் மேலேயும் அவர் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன். उनके पास जो जाता है हर किसी को जो प्रकाश देने का सामर्थ्यवान परमेश्वर. அந்த பெண்ணை பார்த்து நாய்கிறாரு. स्त्री को देखकर कुत्ता बोल रहे हैं. இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா நம்மளால சகிக்க முடியல. आज अपना सेवक कुछ बोल दिया तो अपन साइन नहीं कर पा रहे. அப்படியே அவ ஒண்ணுமே சொல்லல. अभी उसने कुछ नहीं बोली. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ये सर्वशक्तिमान இவர் உலகத்தில் இருந்தார். दुनिया में थे. உலகமே இவர் மூலமா தான் உண்டாயிற்று. ही इनके द्वारा उत्पन्न हुआ. இவர் சொல்றாரு, ये बोलते हैं நீ நாய் அப்படினாரு. कुत्ता करके बोले. அவர் ஒண்ணுமே சொல்லல. कुछ नहीं कही. இன்னும் ஒரு வசனத்தை படிங்க. एक और वचन को இவர் पढ़िए. இன்னும் இயேசு கிறிஸ்துவை யாருன்னு பாக்குறோம். और भी यीशु मसीह को. அப்போஸ்தலர் 2:36 படிங்க. पुस्तक की किताब 2:36. ஆகையினால் ஆ. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே இப்போ இவர்கள் வந்து சாதாரண இயேசுவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ये लोग जो साधारण यीशु को देख रहे थे. பரிசுத்த ஆவியை பெற்ற அப்போஸ்தலராகிய பேதுரு சொல்றாரு, जो पवित्र आत्मा को पाया परिस्थिति भी जो நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு தான். आप लोग जो क्रॉस पे मारे गई यीशु. தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று தேவன் யாரு? परमेश्वर को ஆதியிலே தேவன் आदि में जो परमेश्वर வானத்தையும் பூமியையும் आकाश और पृथ्वी को சிருஷ்டித்தார். सृष्टि किए. அந்த தேவன் என்ன செய்தாரா? वही परमेश्वर ने क्या किए. கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியப்படவர்கள் என்றார். ஆண்டவர் கிறிஸ்துவா மாற்றினது யார்? அவரை परमेश्वर की जो मसीह बनाया तो அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அவரை மாற்றினாரு. वही सर्वशक्तिमान परमेश्वर ने நீங்கள் बनाया. இஸ்ரவேல் குடும்பத்தார் இதை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. इस्राएल परिवार वाले जानना है करके बोल रहे हैं. இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம். एक और वचन को पढ़ेंगे. ரோமர் 1ஆவது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வாங்க. रोम का पहला 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். காண்கிற சிருஷ்டியை தான் அவர்கள் சேவித்து தொழுகிறார்களா? அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் வந்தவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். दुनिया में जो आए वही जो हमेशा हमेशा के लिए स्तुति किया गया वो ஆமென் அப்படின்னு சொல்லியாச்சு. आमीन कह दिया. இப்ப இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் अब ये सर्वशक्तिमान இந்த परमेश्वर பெண்ணை பார்த்து என்ன சொன்னாரு? स्त्री को देख के क्या कहे. எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செய்தாரு. इतना तो अद्भुत किया. 10 குஷ்டரோகியை சுத்தமாக்கினாரு. कुष्ठ रोगों को चंगा किए. திரும்பி வந்தா எத்தனை பேரு? लौट के आया कितना जन. இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வந்தா யாரு? यीशु मसीह में लौट ஒரு ஆளுதான். एक ही व्यक्ति. ஆனா இந்த கானானிய பெண்ணை பார்த்து சொன்னாரு, कानानी स्त्री को देख के बोले நாய்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். जो कुत्तों को नहीं देते हैं. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का किताब 13:10 ல இருந்து 15 வரை வாசிங்க. 13 उसमें 10 से 15 तक. இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம லேசா பார்த்துட்டு போயிருமே. एक और वचन को देखे जाइए. பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है. முழுகிறவன் तो डूबा जो डूबा யாரு ஞானஸ்நானம் எடுத்தவன் जो कोई प्राप्तिजन दिया है முழுவதும் சுத்தமா இருக்கிறானா? पूरा पवित्र है. என்ன செய்யணுமா? கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். எத்தனை பேர் நீங்க கால்களை கழுவுதீங்க? कितना जन अपने पैरों को धोते हैं. உங்க வீட்ல உங்க காலை கழுவுதில்லை. अपने घर में अपना घर இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने बोला நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னாரு. யாரு கூட? मैं तुझे नहीं दूंगा तो பேதுரு கிட்ட சொன்னாரு. पेतरू से बोले அப்படிதானே? सही. பேதுரு கிட்ட சொன்னாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் मैं तुझे नहीं दूंगा तो என்னிடத்தில் நம்மளுக்கு பங்கு இல்லை அப்படின்னாரு. भाग नहीं है बोले. அப்ப பேதுரு என்ன சொன்னா? पेतरू ने क्या बोला. என்னை முழுவதுமே मुझे पूरा ही குளிப்பாட்டம் அப்படின்னு मिला दो. நீங்க முக்கி எடுத்துரும் அப்படின்னா. मुझे डुबा के அதனால निकाल ஆண்டவர் என்ன சொன்னாரு? परमेश्वर ने क्या बोला. முழுகினவன் जो डूबा முழுவதும் சுத்தமா இருக்கிறான். पूरा शुद्ध है. ஆனா நீங்க எல்லாரும் முழுவதும் சுத்தமாயிட்டீங்களா? सबके இல்ல पूरा நான் தான் முழுவதும் சுத்தமாயிட்டேனா? मैं क्या पूरा शुद्ध हो गया. யாருமே முழுவதும் சுத்தமா ஆக முடியாது. कोई पूरा இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. यीशु मसीह अकेला छोड़ के. அவர் தான் சொன்னாரு, तू नहीं बोला என்னில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? मुझ में पाप है बोल के आप में से कौन मुझे गुनाह बता सकता है. உங்களை என்ன ஒரு நாளைக்கு 5 நேரம் 50 நேரம் குற்றப்படுத்தலாம்?
आपको और हमको एक दिन में 5 की 10 बार गुना बता सकता है। இந்த நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, प्राप्तिस्म ले लिए, முழுவதும் சுத்தமாயிட்டீங்களா? पूरा शुद्ध हो गए, ஆனா लेकिन யாதொருவன் जो कोई ராபோஜனத்துல கலந்து கொண்டு प्रभु भोजन में भाग लेकर ஒருவருடைய கால ஒருவன் கழுவுதானோ, एक दूसरे के पैरों को धो लेता, அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் செய்த சின்ன சின்ன தவறுகள், उस समय तक जो किया वो छोटे छोटे गलतियां, ஒரு ஊழியக்காரனை ஏசிருக்கலாம், सेवक को कुछ बोला होगा, விசுவாசியை ஏமாத்திருக்கலாம், बिजनेस में कुछ झूठ बोला होगा, எதையாவது ஒண்ணு படிப்பாங்களா? कुछ तो भी किया होगा। இதெல்லாம் அந்த நேரம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால வேற சொல்லுது, उसके पहले जो कलाम कहता அதுல है, கை வைக்கிறதுக்கு முன்னால हाथ लगाने से पहला தன்னைத்தானே நிதானித்து அறிய கடவன். अपने आप को निदान करके जानना है। துணிகரமாய் அதில் கை வைத்தாய் ஆனால் अगर बिंदास से उसमें हाथ लगाएगा உனக்கு மரணம் உண்டு. ये मौत है। அப்ப அப்படி மரணம் உண்டுன்னு சொல்லும்போது ऐसा मौत है बोलने के समय நாம் எல்லாரும் கேட்போம்ல, ஆண்டவரே तो सब पूछेगी कि என் பாவத்தை மன்னியுமப்பா, मेरे पाप को क्षमा करो, உங்களுடைய சரீரத்துல நான் புசிக்கணும், आपके शरीर को भोजन करना है, உங்களுடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணணும், आपके लहू को मैं भोजन पीना है, நான் உங்களுடைய ரத்தத்தை குடிக்கணும், आपके लहू को पीना எனக்கு है, ஜீவன் வேணும் मुझे जीवन चाहिए। அப்படின்னு சொல்லும்போது ऐसा बोलने के समय அதை அறிக்கை பண்ணிட்டு நீங்க ரொட்டியை வேகும்போது तो कबूल करके जब रोटी लेते हैं உங்களுக்கு அவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? वो क्षमा करेंगे या அது முடிச்ச உடனே ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கன்னு சொன்னார். அந்த கட்டளை நம்ம நிறைவேற்றும்போது நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்க माटारा? नहीं? खत्म होते एक दूसरे के पैर धोते हैं तो யாதொருவன் जो कोई ராபோஜனத்துல பங்கு கொள்ளலையோ प्रभु भोजन में भाग नहीं அவன் लेता மீது பாவம் நின்று கொண்டு இருக்கும்ங்கற ஞாபகம் வச்சுடுங்க. उसके ऊपर पाप खड़े रहेगा बोल के याद रखिए। அவன் மீது பாவம் நின்னுட்டு இருக்கும். उसके ऊपर पाप खड़ा रहेगा। நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், मैं प्राप्तिस्म ले लिया, நான் ஒத்திரும் பூரணமாயிட்டேன், पूरा पूरा हो गया, எனக்கு ஒண்ணுமே இல்ல. मुझे कुछ नहीं है। இப்ப அவர் வருவாரு, वो आएंगे, நான் டீம் அப்படி நாங்க ஓடினேன். मैं ऐसे उड़ जाऊंगा, ஒரு காலம் நடக்காது. कभी नहीं होगा। இந்த சர்ச்சில் எவ்வளவு பேர் இருக்கணும், कलीसिया में जितना जन இவ்வளவு பேரும் ராபோஜனத்துல இருக்கணும். सभी लोग प्रभु भोजन में होना चाहिए। பாவம் கழுவப்படணும்னா पाप धोया जाना चाहिए। तो வாங்க, देखिए நான் பாவத்தோடயே சாக வேணும்னு சொன்னா मैं पाप में ही मरूंगा बोला तो வராம வீட்டுல நல்லா தூங்குங்க. नहीं, मत आइए घर படிங்க में। வசனம் இரண்டாவது. ठीक पढ़िए। இயேசு அவனை நோக்கி, ஆ, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், ஆ, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், ஆ. நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆ. ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இப்போ இன்னொரு பாயிண்ட் உள்ள சொல்றாரு, एक और पॉइंट बोलते हैं, எல்லாரும் सब அல்ல. कोई नहीं। நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டால, प्राप्तिस्म ले நீங்க लिया, முழுகிட்டால, डूब लिया, நீங்க எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. सभी लोग नहीं है करके बोलते இப்போ हैं। யூதாசுக்கும் ஆண்டவரும் கால கழுவுனாரு. युवदास कभी परमेश्वर नहीं आप கழுவுனாரா கழுவலையா? वो ये या नहीं? ஆனா என்ன சொன்னாரு, क्या कहे? எல்லாரும் இல்ல. सब कोई नहीं है। படிங்க 15 வரை. தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது, कलाम कितना सफाई से कहता है, தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். ஒருத்தருக்காக எல்லாரும் சுத்தம் இல்லைன்றாரு. एक के लिए कि सब कोई शुद्ध नहीं है बोले। சொன்னாரா சொல்லலையா? बोले या नहीं? நம்மை காட்டிக் கொடுக்கிறவன் கூட இருக்கிறதுனால वो दिखाई के देने वाला साथ में है, இருக்கிற எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னாரு. सब कोई शुद्ध नहीं है बोलती है। இப்ப இவர் தான் சொல்றாரு, யாரை பார்த்து? यही बोलते हैं। கானானி பெண்ணை பார்த்து कानानी स्त्री को देखे நாய் அப்படிங்கிறாரு. क्या करके 15 வாசிச்சா வாசி 15. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு ஆ. தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு ஆ. திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, ஆ. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆ. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆ. ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். இப்ப நாம இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு சொல்றோமா சொல்லலையா? फिर यीशु मसीह को परमेश्वर कहते हैं या नहीं? அவங்க போதகர்னு சொன்னாங்க, ஏன்னா அவர் கூட இருந்தாரு. उनके साथ में थे इसलिए அதனால ரபி அப்படின்னாங்க. नबी करके இப்ப बोला। நம்ம அவரை என்ன சொல்றோம்? फिर उनको क्या बोलते हैं? தெய்வம் அப்படிங்கிறோம், परमेश्वर बोलते हैं। ஆண்டவர் அப்படிங்கிறோம். परमेश्वर बोलते हैं। ஆ, நீங்கள் சொல்லுகிறது சரியே, ஆ. நான் அவர்தான், நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் ஆ, நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எப்படி சொன்னாரு? ऐसा बोले ஒருவருடைய காலை ஒருவர் கழுவணும். एक दूसरे के पैर को धोना है। அதுக்கு மத்திய வசனம் நீங்க 10வது வசனத்தை பார்த்தா என்ன சொன்னாரு? முழுகினவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், वो डूबा पूरा शुद्ध है ஆனா तो கால்களை கழுவி தான் ஆகணும். पैरों को धोना ही पड़ेगा। மாசத்துல ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்புக்குரிய ஒரு காரியம் நடக்குது, ஒரு விருந்து நடக்குது, जो महीने में एक दिन एक बार जो 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 दावत ரொம்ப होता है, அசால்ட்டா இருக்கிறீங்க. ऐसा ही बैठ जाते, நீ இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. बैठ जाइए, कुछ बात नहीं। கோதுமையையும் जो उनको அந்த களையையும் जो जंगली पौधे को பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. वो अलग कर रहे हैं। நீங்க சபைக்கு வாங்க, எப்படியே இருங்க, कलीसिया में आइए, தேவன் உங்கள் இருதயத்தை அறிவார். परमेश्वर
परमेश्वर आपका ये தேவன் உங்கள் வித்து நீங்கள் யார் என்று அறிவார். परमेश्वर की आप बीज है क्या करके जानते हैं? கால்களை கழுவணும். पैरों को धोना। ராபோஜன தண்ணிக்கு நீங்க வீட்டுல தூங்குனீங்கன்னா அது உங்கள் தலைக்கு மேல அந்த பாவம் நின்னுக்கிட்டே இருக்கும். प्रभु भोजन के अंदर उस दिन जो घर पे सोया रहेंगे तो पाप आपके सिर के ऊपर रहेगा। கவனமா இருந்துடுங்க. ध्यान से रहिए। ஆண்டவரும் परमेश्वर போதகமாகிய जो बोधक भी है, நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் वही आप लोग का पैरों को धोया तो நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் आप लोग भी एक दूसरे के पैर को கழுவ கடவீர்கள். वही है। நான் உங்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது என்னதான்? क्या है? சாம்பிள் மாதிரி. ये उदाहरण है। அவர் சொல்லி காட்டாரு. वो बोल बता रहे हैं। ஒருவருக்கு அதான் சொன்னார் ஆண்டவரே, इसलिए परमेश्वर बोलते हैं நீங்கள் என்னை பின்பற்ற கடவீர்கள். आप लोग मुझे पालन कीजिए। அவர் மேய்ப்பர். वो जो चरवा அவர் நமக்கு உதாரணத்தை காட்டுறாரு. आप लोग को उदाहरण दिखा அவர் रहे அந்த हैं। ஒளி वो उजाला மாம்சத்துல நிக்குது. मांस पे खड़ा है। தன்னோடு சேர்ந்த 12 சிசுருடைய காலை கழுவுறாரு. अपने साथ के 12 शिष्यों को पैरों को धो रहे हैं। அவனை முழுவதும் குளிப்பாட்டுறேன்னு சொல்றாரு. मुझे पूरा निलाव करके बोलते हैं நீ तो ஏற்கனவே கொஞ்சம் சுத்தமா தான் இருக்கிறா. पहला ही शुद्ध है, அதனால காலை கழுவணும். तू भी पैर को धोना। நான் உங்களுக்கு செய்யறது போல मैं जिसको जैसा किया நீங்களும் செய்யுங்க. आप लोग भी कीजिए। ஒருவர் காலை ஒருவர் கண்டிப்பா கழுவணும். एक दूसरे के पैर को जरूर धोना, இல்லைன்னா நாம பாவத்துல நின்னுட்டு இருப்போம். नहीं तो क्या होगा? அப்ப ஆண்டவரே வாரம் வாரம்னு ஆண்டவரே அழுவாரு. परमेश्वर आओ आओ बोले तो परमेश्वर रोएंगे। அழுவாரு அழ மாட்டாரா? रोएंगे या नहीं? ஐயா என் பிள்ளைகள் பாவத்தை கழுவுறதுக்கு நான் எத்தனையோ வழிமுறைகள் வைத்திருக்கிறேன். मेरे बच्चों के पापों को धोने के लिए कितने तो रास्ता रखा हूँ, ஆனா ஒண்ணே அவங்க கீழ்ப்படியலையே. लेकिन किसी से भी उन लोग पालन किया नहीं है। சீசர்களை பார்த்து சொன்னாரு. किसी लोग को देख के बोले, ஒரு வசனம் சொல்லுது, वचन बोलता है சபை கூடி விடுதலை விடுதலை कलीसिया इकट्ठा விட்டு करना। விடாதீர்கள். சிலர் விட்டு விடுவது போல कुछ लोग छोड़ देते हैं जैसा, நீங்கள் விட்டு விடாதீர்கள். आप लोग छोड़िए मत। ஏன் விட்டு விட கூடாது? क्यों नहीं छोड़ना? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने நீங்கள் बोले என்னுடைய உபதேசத்தினால இப்பொழுதே आप लोग मेरे उपदेश से अभिषेक சுத்தமா இருக்கிறீர்கள். शुद्ध हैं। சபையில பேசப்படக்கூடிய செய்தி जो कलीसिया में बोलता संदेश நீங்கள் கேட்கும்போது सुनने के समय கேட்கும்போது நீங்கள் சுத்தமா இருக்கிறீங்க. सुनते हैं तो शुद्ध है। அப்படிதானே? सही। பிசாசு பேசுவாங்க. शैतान भी बात பிசாசு करेगा। பேசினா உங்களுக்கு சுத்தமாக முடியுமா? शैतान बात करेगा। நம்ம எங்க நின்னு பேசிட்டு இருக்கோம்? उन कहाँ खड़े எல்லாரும் बात- பாவம் கழுவப்பட்டவங்க. सबको एक पाप धोया गया है। எல்லாரும் முழுதுனவங்க. அப்படினு சொல்றாரு ஆண்டவரே. सबको எல்லாரும் யோவான் ஸ்நானம் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். सबको जो இயேசு baptism முதல்ல दिया, அவருடைய சீஷர்கள் எல்லாரும் எடுத்தவங்க. तो सबको जो बैप्टिज्म दिया है, இப்ப நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். उन सबको यीशु मसीह के नाम से बैप्टिज्म दिया है। வசனத்தை வார வாரம் கேட்கும்போது वचन का हफ्ता हफ्ता सुनने के समय வசனம் என்னது? वचन क्या है? வசனம் என்னது? वचन क्या है? வார்த்தை. वचन வார்த்தை. शब्द, சத்தம் தானே? वो आवाज है। தேவன் யாரு? परमेश्वर क्या है? வார்த்தை. शब्द है। அப்ப அந்த வார்த்தையோட வார்த்தை உங்கள் செவிகள்ல வரும்போது वचन आपके कानों में आने के समय நீங்க வார்த்தையாவே மாறிக்கிட்டு இருக்கீங்க. आप वचन ही बदलते जा रहे हैं। அதனால தான் சபை கூடி விடுதலை விட்டு விட கூடாது. इसीलिए जो कलीसिया इकट्ठा होना नहीं छोड़ना, கால்கள் கழுவுவதை விட்டு விட கூடாது. पैर धोना भी नहीं छोड़ना। இதெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ये सब बैप्टिज्म के बाद में நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மீறுதல்களை சின்ன சின்ன பாவங்களை அறிந்தோ அறியாமலோ आप जो करते हैं कि जो जानकर या अनजान में छोटे छोटे पापे को அதெல்லாம் ஆண்டவர் கழுவி நீக்கிறதுக்காக ये सब निकालने के लिए இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறாரு. इतने बातों का अंदर रखा है। அதனால தான் நம்ம இப்படி சேருவோம். इसीलिए इकट्ठा हो रहे हैं। ஞானஸ்நானம் பெற்றா போதும். बैप्टिज्म लिए तो நான் நேரா பரலோகத்துக்கு போயிடுறேன்னா परलोक में जाऊंगा बोले तो நமக்கு சர்ச்சை இருக்கு, कलीसिया क्या जरूरत है? 5 விதமான ஊழியம் இருக்கு, 5 तरह की सेवा की, அதுக்கப்புறம் மூப்பர்கள் இருக்கு, उसके बाद वडील क्यों है? ஒண்ணு தேவையில்ல. जरूरत नहीं है। இதெல்லாம் தேவை எதுக்கு? सब क्या किस लिए? கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணப்படுவது. मसीह के अंदर परिपूर्णता होने के लिए। சரி, மத்தேயு 15வது அதிகாரத்துக்கு இரண்டாவது வாங்க. मत्ती 15 अध्याय में आइए, 27 28 வாசனம். 27 28। அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆ. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஆ. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஆ. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, ஆ. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார். இப்போ अभी அவள் தன்னை இன்னும் கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டா. आपने आप और नंबर दान किया, பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, सच है परमेश्वर। ஆனா பிள்ளைகள் தின்னுட்டு போடுற மிச்ச ரொட்டி எல்லாம் அந்த நாய்கள் திங்குங்களா அப்படிங்க. बच्चे जो खा के जो छोड़ दे उस रोटी को कुत्तों खाएगा करके बोलती है। ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? परमेश्वर ने क्या बोले? ஸ்திரீ, स्त्री உன் விசுவாசம், तेरा विश्वास, பெண்ணே உன் விசுவாசம் கரெக்ட் தான். स्त्री तेरा विश्वास बराबर है, ஆனா लेकिन இந்த பெண் பரலோகத்துல இருப்பாளா? ये स्त्री परलोक में रहेगी, இருப்பாளா? रहेगी। நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். कलाम से कुछ वचनों को पढ़ेंगे। ஆதியாகமம் उत्पत्ति 10:18 படிங்க. 10:18। அர்பாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். ஆ. பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். இப்ப கானானியருடைய வம்சத்தார் எங்கும்
कानान के वंश के लोग सब जगह फैले। வேதம் என்ன சொல்லுது? कलाम क्या कहता है? கானான் அந்த கானான்ங்கிற வார்த்தை வந்து அப்பப்ப அங்கங்க இடத்துல சில இடங்கள்ல கோடிட்டு காட்டப்பட்டுட்டே இருக்கும். कानान करके वो शब्द को वहां बताते जा रहे हैं। புரிஞ்சதா? எப்படி காயினுடைய சந்ததி ஆண்டவர் பிரிச்சு பிரிச்சு காட்டிட்டு வந்தாரோ काइन के संतान को जैसा अलग करके बताते இந்த हैं, கானானே ஆண்டவர் கோடிட்டு காட்டிட்டே வருவாரு. कानान को भी परमेश्वर बताते हैं। கானானுடைய சந்ததியார் எங்கெல்லாம் பரவுனாங்களா? कानान के लोग कहाँ फैले? அங்க ஏன்னா ஜனப்பெருக்கம் क्योंकि लोग बढ़ ஜனப்பெருக்கம் கூடும்போது लोग बढ़ने के समय அங்க தள்ளி 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 வீடு கட்டிக்கிட்டே போனோம். அப்படிதானே? दूर 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 घर அப்புறம் बांधे ஒவ்வொரு நாடுகளா பிரிச்சு பிரிச்சு விரிஞ்சு போனோம். एक एक जंगल को अलग करके अलग होंगे। இவங்க எங்கெல்லாம் போனாங்க பாருங்க. कहाँ कहाँ गए? யாத்திராகமம் 6:15 பாருங்க. जो निर्गम की किताब 6:15 சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல், எப்படி எத்தனையோ ஸ்திரீகள் அவர்கள் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. யாருன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள். याकूब के बच्चे लोग, ஆனா கானானிய ஸ்திரீ பெற்ற பிள்ளை மட்டும் அங்க கோடிட்டு காணப்பட்டிருக்கும். कानान के जो स्त्री के बच्चे அது ரெண்டாவது படிச்சிருக்கோம். படிங்க அந்த 6:15. சிமியோனின் குமாரர், யாருடைய குமாரர்? சிமியோனின் குமாரர் சிமியோன் யாரு? யாக்கோபுடைய பிள்ளை. அந்த வம்சத்தை கொஞ்சம் மேல தெளிவான படிச்சுட்டு போலாம். இப்ப அதுக்கு நமக்கு நேரம் இல்ல. அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் இப்ப எடுக்கிறேன். சிமியோனின் குமாரர் எமுவேல், எமுவேலுக்கு அம்மா யாரு? அதான் தெரியாது. அப்படிதானே? அதான் தெரியாது. யாமின், ஆ ஓகாத், ஆ யாகின், ஆ சோகார், ஆ கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல். யார் கானானிய ஸ்திரீ எங்கே வந்துட்டா? कानान की स्त्री का யாக்கோபு வீட்டுக்கு வந்திருக்கா. याकूब के घर में भी आई। அவருடைய 12 பிள்ளைகளுக்கும் 12 बच्चों को எத்தனையோ ஜாதியில இருந்து பெண்கள் எடுத்திருப்பாங்க. அப்படிதானே? अपने जातों से स्त्री ஆனா ली। இந்த கானானிய பெண் எடுத்தது மட்டும் அங்க கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு. कानान के स्त्री को लिया, उसको वहां बताया गया है। அப்படிதானே? है कि नहीं? சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. प्रतिकरण की किताब में आई है 22வது அதிகாரம் 15வது வசனத்தை படிப்போம். 22:15 நாய்களும், ஆ சூனியக்காரரும், ஆ விபச்சாரக்காரரும், ஆ கொலை பாதகரும், ஆ விக்கிரகாராதனைக்காரரும், ஆ பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். யாரெல்லாம் புறம்பே இருப்பாங்க? कौन कौन बाहर रहेगा? முதல் வேர்டு என்னது? நாய்கள். நாய்கள். இங்கிலீஷ் நான் படிச்சிருக்கேன் 22ல For 20. the town are dogs and Ah. sorcerers Ah. and whoremongers Ah. and murderers Ah. and idolaters and whosoever love and make a lie. புரியுதா? வேதம் என்ன சொல்லுது? कलाम क्या कह रहा है? நாய்கள் அங்க இருக்க மாட்டார்கள். कुत्ता वहां नहीं रहेगा। இப்ப யாரை பார்த்து ஆண்டவர் நாய்னு சொன்னாரு? किसको देखे जो कुत्ता बोले? கானானிய ஸ்திரியை பார்த்து தான் நாய்னு சொல்றாரு. कानानीय स्त्री को देखे சொல்லக்கூடிய நபர் யாரு? बोलता व्यक्ति को இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். जो आकाश और पृथ्वी को उत्पन्न किया பாருங்க, परमेश्वर। ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். छोटे से उदाहरण बोलने के लिए इच्छा करता हूँ। பாருங்க, நம்ம ஊர்ல காக்கா எல்லா பக்கமும் வருதுதானே? कौवा है, हर एक காக்கா கூடு கட்டுறது யாருக்காக? कौवा जो पिंजरा बनाता है किसके लिए? அதுக்காக, அது குஞ்சுக்காக, அது முட்டை படைக்காக. அப்படிதானே? अपने लिए, अपने बच्चों देने के लिए। தேவன் உலகத்தை படைச்சார் யாருக்காக? परमेश्वर ने दुनिया को सृष्टि किया किसके लिए? அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. उनके बच्चों के लिए। ஆனா இந்த காக்கா கூட்டுக்குள்ள வந்து जो कौवे के पिंजरे के अंदर இந்த கோயல் குயில் அப்படின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? कोयल बोल की कोई है, குயில் कोयल அது முட்டை போட்டுட்டு போயிடும். वो जो अंडा देके चले जाएगा, அந்த முட்டைய उस अंडे को அதுக்கு ஜீவன் கொடுத்து, उसको जीवन देके, அதுக்கு இறை கொடுத்து, उसको भोजन அந்த देके, வளர்த்தது யாரு? उसको पत्ता को காக்கா. कौवा। நல்லா புரியுதா? लोगों समझ में आया? அந்த குயில வந்து கூடு கட்டாது. वो कोयल जो पिंजरा नहीं बांधेगा, அந்த பிசாசுக்கு ஒரு உலகத்தை உண்டு பண்ண முடியாது. शैतान जो है एक दुनिया बना नहीं ஆனா सकता। காக்கா கட்டின அந்த கூட்டுக்குள்ள कौवा बांधा उस पिंजरे के अंदर, அந்த குயில் எப்படி முட்டை போட்டு कोयल अंडा देकर போட்டுட்டு போயிருது. छोड़ के இப்ப जाता है, அந்த முட்டைய குஞ்சாக்கணும். उसको बच्चा बनाना, அதன் மேல படுத்துக்கிறது எது? उसके ऊपर क्या रहता है? காக்கா படுத்திருக்கு. कौवा बैठ அது குஞ்சு பொறிக்குது. बच्चा देता है, அந்த குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறது யாரு? उस बच्चे को भोजन क्या दे, कौन देता है? அதனாலதான் ஏவாள் என்ன சொன்னா தெரியுமா? इसलिए येवा ने क्या बोले? கர்த்தராக ஒரு परमेश्वर से யார் வந்தாலும் இந்த உலகத்துல कौन आया इस दुनिया में? ஜீவனுக்கு அதிபதி அவர் தாங்க ஜீவன் கொடுக்கணும். जीवन के अधिपति वही है। வித்து எங்க இருந்து வந்துட்டு போட்டோம். बीज कैसे भी आने அவர் दो। ஏன்னா அவர் இரக்கம் உள்ள தேவன். दयावान परमेश्वर, அவர் இரக்கம் உள்ள தேவன். दयावान அவர் परमेश्वर, கிருபை உள்ள தேவன். कृपा की அவர் அன்பு உள்ள தேவன். प्रेम की வித்து परमेश्वर, இருக்கட்டும். बीज रहने दो, சர்ப்பத்தின் வித்தால இருக்கட்டும். सबके बीच रहने दो। ஆனா ஜீவன் யாருக்கு கொடுத்துதானோ जीवन को देना அந்த पड़ेगा। ஜீவன் எங்க இப்போ கிடைக்குது? அந்த வித்து எங்க விழுந்திருக்கு? बीज कहाँ गिरा? தேவன் சிருஷ்டித்த
ஏவாளுக்குள்ள இருக்கு. परमेश्वर ने सृष्टि किया एवा के अंदर। இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. समझ लीजिए, காயின அவர் ஆண்டவர் கழிச்சு விட்டாருங்க. काइन को जो निकाल देता है, கூட யார் இருக்கா? उसके साथ कौन है? ஆபேல் இருக்காங்களா? अबेल भी है। அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने बोले நீங்க இப்ப ஒண்ணு செய்யலாம், कि कुछ मत कीजिए, உலகத்தின் முடிவுல दुनिया की हाथ पे நான் பிரிச்சு விடுறேன். मैं अलग कर दूंगा। அப்படிதானே? இப்பவே பிரிச்சா भी अलग करेगा, ரெண்டுமே இல்லாம போயிடும். दोनों नहीं होएगा, என்னுடைய வித்து இல்லாம போயிடும், कभी बीच नहीं रहेगा, அதனுடைய வித்து இல்லாம போயிடும். उसका भी बीच नहीं रहेगा। விட்டுருங்க, छोड़ देता हूँ, வளரட்டும். बढ़ने दो, நான் பார்த்துருக்கேன். मैं देख लूंगा। பாத்துங்க, காக்கா கூட்டுக்குள்ள कौवे के पिंजरे में குயில் எப்படி இருக்குதோ, कोयल जैसा அந்த है, குயில் குஞ்சை எப்படி காக்கா வளர்க்குதோ, कोयल के जो बच्चों को जैसा அந்த कौवा உலக पालता है, அதே மாதிரி தான் அந்த உலகத்துல वैसा ही इस दुनिया में இப்பவும் காயின் அதாவது கானானுடைய பிள்ளைகள் இருக்குதுங்க. खानान के बच्चे लोग हैं, இவர்கள் தான் களைகள். ये जो जंगली है, இவர்களுக்கு யார் தான் போஷிக்கிறா? इनको कौन भोजन देता है? தேவன் தான் போஷிக்கிறார். परमेश्वर ही देता है। வேதம் சொல்லுது, कलाम कहता है, நாய்கள், कुत्तों, பொய் சொல்லுகிறவர்கள், झूठ जो कहते हैं, கொலைகாரர்கள் जो मर्डर करते हैं, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा। மத்தேயு 7வது அதிகாரம் मत्ती 7वां अध्याय 6வது வசனத்துக்கு வாங்க. 6वां वचन में आइए। பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், ஆ, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போதும். இப்ப பாருங்க, देखिए, இந்த வேத வசனம் என்னது? ये वचन क्या है? பரிசுத்தமானதுங்க. पवित्र है। இதை நீங்க நாய்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. इसको कुत्तों को देगा तो कुछ फायदा नहीं है। ஏன்னா அந்த நாய்கள் அங்க வரப்போறது கிடையாது. कुत्ता वहां नहीं आएगा, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கிடையாது. परमेश्वर के राज्य में प्रवेश नहीं இந்த करेगा। வார்த்தை இது யார் தான் சொல்ற இந்த வார்த்தையை? कौन कहता है ये वचन को? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. यीशु मसीह बोलते இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. यीशु मसीह बोलते हैं, என்ன சொல்றாரு? பரிசுத்தமானது जो पवित्र है நாய்களுக்கு கொடாதேயுங்கள். நாய்களுக்கு கொடாதீங்கள். कुत्तों को मत இப்ப दीजिए। நமக்கு தெரியாது யார் நாய், யாரு பூனை, யாரு மனுஷன். हम तो नहीं जानते कि कौन क्या है। ஆனா தேவனுக்கு தெரியுமா தெரியாது? परमेश्वर जानते அவர் हैं, அறிவாங்க அறிய மாட்டாரா? जानेंगे या नहीं। அவருடைய சத்தத்துக்கு அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, इसीलिए यीशु मसीह ने बोले, என் ஆடுகள் मेरे என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. मेरे आवाज को खान देगा। உபாசப்படுறதுக்கு வாங்கன்னு சொன்னா बात मीटिंग में आओ बोले तो அவருடைய ஆடுகளா இருந்தா उनसे भेड़ होएगा तो நிச்சயமா வருவான். जरूर आएगा। ராபஞ்சனத்துக்கு வாங்கன்னா प्रभु भोजन में आओ बोले तो அவருடைய ஆடுகளா இருந்தா उनके भेड़ होएगा तो வருவான். ஏன்? क्यों? அவனுக்கு பாவம் கழுவப்பட்டுட்டே இருக்கணும். उसका पाप धोया जाते रहना। சின்ன தவறு பண்ணிட்டான்னா, छोटा गलती कर दिया तो ஐயோ ஏசப்பா, ये पिता यीशु, நான் அந்த வார்த்தையை சொல்லிக்க கூடாது, ये सब तो नहीं बोलना था, நான் இப்படி பேசிக்க கூடாது, ऐसा नहीं बात करना மனசுல था। புத்திட்டே இருக்கும். तो अच्छा लगते रहेगा। பட்டில ஒரு 5 நிமிஷம் வாரம் என்ன மனுஷன் 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 ஆண்டவரே, 5 मिनट साइड में खड़े रह के क्षमा करो परमेश्वर। யாருடைய ஆடு? किसका भेड़ है? அவருடைய ஆடு. उनका भेड़ है। அவன் தகப்பனை நோக்கியே கெஞ்சிட்டு இருப்பான். पिता के और पुकारते रहे। நடக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவான், चलने के समय स्तुति करेगा, படுக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுவான், देखने के समय स्तुति करेगा, நடுராத்திரில திடுக்கிட்டு விழிச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பான். आधा रात में उठ के स्तुति स्तुति யாரு? कौन? அவர் எங்க பிதா. वो मेरा पिता। அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, उनके जीवन मेरा, அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. उनकी आत्मा मेरा, அவரை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியல. उनसे अलग बैठ नहीं पा रहा। அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், पौल कहता, போகிறது எனக்கு நல்லது, जाना तो मुझे अच्छा நான் है, இருக்கிறது உங்களுக்கு मैं रहूंगा तो आप लोग को। என்ன அருமையான வார்த்தை. अच्छा वचन, நல்லா பாருங்க, अच्छे से देखिए। அவன் அங்க போகணும்னு ஆசைப்படுறான். वो वहाँ जाने के लिए चाहता, நான் போகதான் விரும்புறேன். जाना चाहता ஆனா हूँ। கொஞ்ச நாள் உங்களுக்கு இருந்தோம்னா थोड़ा दिन रहूंगा तो உங்களையும் சேர்த்து கொண்டு போனாங்க. आपको भी साथ ले जा सकता हूँ। அப்படிதானே? சரி. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. சரி, அந்த இன்னொரு வசனத்தை படிப்போம். और वचन को पढ़ेंगे। யோவான் 2 यूहन्ना 2 23 25 வரைக்கும். 23-25। பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் ஆ. அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆ. அப்படி இருந்தும் ஆ. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் ஆ. அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆ. மனுஷரில் உள்ள இருப்பதை ஆ. அவர் அறிந்திருந்தபடியால் ஆ. மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. ஆ. இங்கிலீஷ்ல என்ன படிச்சீங்க? Now when he was in Jerusalem ஆ. at the Passover in the feast day, Ah. many believed in his name Ah. when they saw the miracles ஆ. which he did. Ah. But Jesus did not commit himself Ah. unto them, because he knew all men, and needed not that any should testify of man, for he knew what was in man. சரி, அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? परमेश्वर क्या बोल நிறைய रहे हैं? அற்புத அடையாளங்கள் செய்துட்டே வந்துட்டு இருக்காரு. बहुत अद्भुत चिन्हों को करते அந்த आए। 23வது வசனத்தை படிங்க, அப்படியே ஒவ்வொரு வசனம் படிப்போம். பஸ்கா பண்டிகையிலே இப்ப இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு 2வது எருசலேமுக்கு சுற்றுப்புறமா சுத்திட்டு வராரு. त्योहार के अंदर அவர் वापस எருசலேமில் இருக்கையில் ஆ.
அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு இப்ப இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாரும் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சரி அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் பஜலா வேற எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. वहाँ कितना सफाई से அவர் எல்லாரையும் அறிந்திருந்தாரு. सब कुछ जानते थे, எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர் என்ன செய்தாரா? सब कुछ जानते थे, इसलिए क्या किए? அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர்களை நம்பி அவரோட இணங்கவில்லை. के साथ नहीं हुए, அவருக்கு தெரியுங்க, जानते அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान மனிதனுடைய இருதயத்துல உள்ளத मनुष्य के हृदय के अंदर जो कुछ है அப்படியே சொல்லக்கூடிய கர்த்தர். बोलने वाला நீங்க परमेश्वर, சிந்திக்கிறத அவர் சொல்லக்கூடிய கர்த்தர். सोचते हैं उसको बोल सकते हैं परमेश्वर। மனுஷர் குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு வேதம் मनुष्य சொல்லுது. के बारे में कोई नहीं बताना चाहिए करके वो कलाम कहता है। அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने बोले யோனாவின் மகனாய் சீமோனே வா அப்படிங்க. योना के पुत्र जो सीमोन आजा, இவர் உத்தம இஸ்ரவேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தானேல பார்த்து சொன்னாரு, जो नाथानेल को देखे कि उत्तम बिना कपट का उत्तम इस्राएल, அவருக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு. वो सब कुछ जानता क्या है? அதுக்கு அப்படியே 25 மனுஷரில் இருப்பதை மனுஷரில் இருப்பதை மனுஷன் உள் இருப்பதை உள்ளத்தில் இருப்பதை மனுஷரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஒருவர் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டியது कोई उसको गवाही देने की जरूरत नहीं। அவ்வளவுதானே? ஏனென்றால் அவர் யாரு? कौन है? அந்த ஒளி. वो उजाला, அவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன், दुनिया को सृष्टि சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर। மத்தேயு 13 படிங்க. 13ல 47 இருந்து 50 வரை படிங்க. मत्ती 13 47 से 50। 13ல 47வது வசனத்துல இருந்து 50. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. எப்படி இருக்குன்னா, கடல்ல போடுற வலை மாதிரி இருக்குது. அங்க எல்லாம் இருக்குது. அப்படிதானே? அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படித்தான் உலகத்தின் முடிவுல நடக்குமா? ऐसा ही दुनिया के अंत में भी होगा। கடல்ல போடுற ஒரு வலையில जो सागर में डालने वाला जाल में நண்டு வரும், जो केकड़ा आएगा, பாம்பு வரும், जो सांप आएगा, நம்ம சாப்பிடக்கூடிய மீன் வரும், जो भोजन करते कि मछली आएगा, இன்னும் தேவையில்லாததெல்லாம் வரும். और भी जो जरूरत नहीं है वो भी आएगा। தேவையில்லாததெல்லாம் தூக்கி தூர கரையில போட்டுருவாங்க. जो नहीं जरूरत है उसको जो किनारे में डाल देंगे। களைகளெல்லாம் எடுத்து இயேசு கிறிஸ்து அக்னியில போடுவாரு. जो वो जंगली को लेके जाके उसको अंगार में डाल देंगे। ஆனா வித்துக்களை எங்க கொண்டு போவாரு? बीजों को क्या करेंगे? किधर ले வித்துக்களை जाएंगे? எங்க கொண்டு போவாரு? बीजों को कहाँ लेके அவருடைய जाएंगे? பண்டாரத்துக்கு கொண்டு போவாரு. अपने भंडार में அவருடைய ले பண்டார जाएंगे। சாலைக்கு கொண்டு போவாரு. अपने भंडार में लेके जाएंगे। இந்த இடத்துல நான் ஒரு பாட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். इस जगह पे गीत गाना எல்லாரும் பாட்டு புக் எடுங்க. 681 படிப்போம், சேர்ந்து படிப்போம். मिलकर गाएंगे। 681வது பாட்டை படிப்போம், சேர்ந்து படிப்போம். பொன்மங்கே நிறமாரி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிய செயல் என்ன? யோகி நிலை
முழங்கால் படியும். சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி மன்றாடுவோம். தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அந்த ராஜ்யத்தில் வரோம். परमेश्वर के हम लोग आपके राज्य में आना है, நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும். हम लोग उस राज्य में आना है. அதற்கு முன்பாக அப்படியே முழங்காலில் நின்ற வண்ணமாக इससे घुटने में खड़े थे. சகோதரன் இஸ்ரேல் ஒரு வசனத்தை வடிக்கணும். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் याकूब का किताब पहला अध्याय 5 7 8 வரை. 5 से 8 तक. யாக்கோபு 1வது அதிகாரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஆ யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஆ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆ. தேவனிடத்தில் கேட்க கடவன், ஆ. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, தேவனிடத்துல கேட்கணும். ஏன்னா क्योंकि அவர் யாரு? கடிந்து கொள்ளாதவர். அது எப்படி கேட்கணும்னு கேட்க சொல்லுது. அதுதான் நம்ம வாசிக்க சொல்லுங்க. ஆனாலும் ஆ. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. बराबर समझ आएगी. முழங்கால் படிட்டு இருக்கோம். எதுக்காக? घुटने में आया किस ஜெபிப்பதற்காக. உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் இப்ப சந்திக்க போறாரு. आपका हर एक நீங்க जरूरत, எதை கேட்டாலும் அவர் தருவாரு. जो कुछ मांगेंगे देंगे. ஆனா எப்படி கேட்க கூடாதா? ऐसा नहीं मांगना है. சந்தேகத்தோட கேட்க கூடாது. जो डाउट से नहीं मांगना. சந்தேகம் இல்லாம நீங்க எதை கேட்கிறோ बिना डाउट का जो कुछ இந்த मांगते हैं, நேரம் இந்த நிமிஷம் அவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறாரு. ये सामर्थ्य है. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் ஆ. விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட நீங்கள் கேட்டீங்கன்னா विश्वास से मांगेंगे. இங்க இருந்து நீங்க வெளியே போகும்போது और यहाँ से आप बाहर जाने के समय சகலத்தை பெற்றுக் கொண்டு போவீங்க. सब कुछ पाकर ஆ, जाएंगे. சந்தேகப்படுகிறவன் ஆ. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்பட்டீங்கன்னா जो डाउट करता है, நீங்க சந்தேகப்பட்டா अब अगर डाउट करेगा तो கிடைக்குமோ கிடைக்காதோ, मिलेगा या नहीं मिलेगा, தருவாரோ தரமாட்டாரோ, देंगे या नहीं देंगे, சுகமாகுமோ ஆகாதோ, चंगाई होएगा या नहीं होएगा, விடுதலை பெறுவேனோ பெறமாட்டானோ, छुटकारा पाऊंगा या नहीं அப்படி पाऊंगा, சந்தேகப்பட்டா ऐसा कुछ கடல் அலைக்கு आएगा. ஒப்பாயிருப்பீங்க. ஆ அப்படிப்பட்ட மனுஷன் ஆ தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆ இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். போதும். சரி, உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க. आपका हर एक जरूरत को मुझसे कहिए. எந்த நேரம் அவர் தரதுக்கு அவர் போதுமானவர். देने के लिए அவர் அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, कानानी स्त्री को देख के बोले, உன் விசுவாசம் பெருசு, आपका विश्वास बढ़ा है. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? आपका विश्वास कैसा है? நான் கேட்டா தருவாரு விசுவாசிங்களா? देव मांगूंगा तो दूंगा करके विश्वास நீங்க करो. விசுவாசித்தீங்கன்னா அவர் எந்த நேரம் உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. देने के लिए तैयार அவர் உங்கள் மத்தியில உலாவ இருக்கிறாரு. அவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். आपके ऊपर है. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, सर्व सृष्टि का यजमान கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, परमेश्वर यीशु இந்த मसीह, அருமையான நேரத்துக்காக अच्छा समय के लिए நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக हम இருக்கிறோம். आपको धन्यवाद करते हैं. உம்முடைய நாமத்தின் மகிமையை எங்களுக்கு சொல்லி தந்திரப்பா. आपके नाम का महिमा को जो நீர் எங்களை बताया, அழைத்தீர். आप हमें बुलाए. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பாவத்தை கழுவ आपके नाम से हम पापों को धोने के लिए நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். आपने हमें बुलाया है. நாங்கள் எதை கேட்டாலும் நீர் எங்களுக்கு தருவேன் என்று जो कुछ சொல்லியிருக்கிறீர். मांगेंगे तो देने के लिए बोले. சந்தேகப்படாமல் கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருப்பா. बिना शक का मांगो कि இங்க मैं வந்திருக்கிற दूंगा. பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் आपके आए हुए बच्चे का हर एक का எப்பொழுது जरूरत நீர் சந்திக்க வேண்டுமா கேட்கிறப்பா. आप सामना करने के लिए எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, हमारे बीच में जो है सर्वशक्तिमान தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் கொடுக்க வேண்டுமா கேட்கிறப்பா. के बच्चों को विनती को देने के लिए प्रार्थना என் करें. தேவனை கர்த்தாவே, உன் நன்றியோடு ஸ்தோத்திரம் தகப்பனே. अन्य स्तुति करते हैं. கொடுக்கப்பட்ட காணிக்கையை தகப்பனே உம்முடைய சமூகத்தில் தருகிறோமா. दिया हुआ दानों को आपके समूह में लेते தசம हैं. பாகத்தை சமூகத்தில் தருகிறேன். सब आपको आपके समूह में लेते हैं. வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் தருகிறோம். आए हुए बच्चों को आपके समूह में ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हर एक को आशीष करो. அந்த ஒரு நாள் தகப்பனே, दिन पिता சாமுவேலுடைய தாயார் பல வருடங்களாக शामिल की जो माँ தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். कलीसिया में प्रार्थना कर ஆனா रही அந்த थी. இடத்துல ஒரு பிரதான ஆசாரியனாகிய उस जगह पे जो प्रधान याजक அந்த ஆசாரியன் நின்று याजक खड़े हो गए. வேண்டுதல் நிறைவேறும் என்று சொன்ன அந்த வருஷத்திலே तेरा जो विनती पूरा हुआ उस साल में அவள் சாமுவேலை உற்பத்தியாக்கி பெற்றாளப்பா. सामेल को जो जन्म இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கும் हर एक बच्चे को जो विनती இந்த வேதம் சொல்கிறது, कलाम कहता है விசுவாசத்தோடு கேட்டா எதையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிடலாம். विश्वास से मांगेगा सब कुछ पा लेगा. பிள்ளைகள் விசுவாசத்தோடு மரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள विश्वास के साथ मांग कर पा लेगा. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. मांगता हर कोई पा लेगा. வார்த்தை நிறைவேற்றும்படியாக இருக்கிறார். वचन को पूरा कर வியாதியஸ்தர்களுக்கு வியாதியை நீக்கி விடுவீராக. बीमारियों को जो बीमारियों को பண निकाल தேவை உள்ளவர்களுக்கு பண தேவை கொடுப்பீராக. जिसकी जरूरत है उनको दे दीजिए. திருமண ஆயத்தமாக இருக்கிற திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தாப்பனே जो शादी के लिए तैयार है बच्चों को ஏற்ற காலத்தில் திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். समय में
शादी होने के लिए प्रार्थना கல்வி பெற்ற பிள்ளைகளுக்கு தப்பனே जो भी है बच्चों को படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுப்பீராக जो पढ़ते हैं उन बच्चों को जो उसका जो ज्ञान को दे दीजिए ஒவ்வொரு தேவை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறப்பா हर एक जरूरतों को परमेश्वर सामना பிள்ளைகள் करेगा உமக்கு சாட்சிகளாக வாழட்டும் आपकी गवाही जीने दो இன்னும் தப்பனே அநேக ஆத்மாக்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் और தப்பனே भी आत्माओं को इस कलीसिया में ले आने என் தேவை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தெரிஞ்சுக்க எந்த ஸ்தலத்திலும் நான் நிறுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே आपके नाम को पहना हुआ हर एक जगह पे आशीष करवा என் தேவத்தை நாலாசப்பட சர்ச்சுக்காக ஜெபிக்கிறேன் தப்பனே नाला से पूरा कलीसिया के लिए அங்கே வருகிற புது ஆத்மாக்கள் தப்பனே आप जो नई आत्माओं உம்மை கண்டுகொள்ளட்டும் அப்பா देख लो உம்முடைய அன்பில் அவர்கள் வளரட்டும் உம்முடைய தயவில் அவர்கள் பெருகட்டும் தாவே பரிசுத்த அபிஷேகம் அவர்கள் மீது அசைவாட முடியாது ஜெபிக்கிறப்பா किसी के ऊपर आने के நீர் வரும் நாளிலே அங்கிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை அங்கே உன்னை சந்திக்க ஆயத்தப்படுத்தட்டும் அப்பா झूठ के लोग को सामना करने के लिए तैयार कर दो ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க जो सेवा करते हैं हर एक बच्चे ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க हर एक विश्वासी को आशीष நீங்களை दीजिए காத்திருந்தாமே फिर वरदान कर முழு சபையும் உங்களை கருத்து தெரியும் पूरा कलीसिया को आपके आप நீங்கள் வேட்பு ராஜ்யமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் प्यार करता है यीशु मसीह के नाम से विनती कर ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அவருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமென்.